அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து பார்க்கலாம். இந்திய தேசத்தில் ராஜாக்களின் காலம் அது, மன்னர்கள் வாழ்ந்து கொண்ட காலம் அது. தஞ்சை சரபோஜி மன்னன் அவருடைய அரசவையில் இருக்கக்கூடிய வேதநாயகம் சாஸ்திரியார், அவர் மிகுந்த தேவபக்தி உள்ளவர், விசுவாசம் உள்ளவர். இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். அதுதான் அவரை இயேசுக்குள்ள, அதாவது கர்த்தருக்குள்ள நடத்தினவர் யாருன்னா ஸ்வாட்ஸ் என்கிற ஒரு போதகர். அவர் தான் இவரை ஆண்டவருக்குள்ள நடத்தினார். அவர் தான் இவருக்கு ஆவிக்குரிய தகப்பனார். வேதநாயகம் சாஸ்திரியாருடைய ஆவிக்குரிய தகப்பனார் யாருன்னா ஸ்வாட்ஸ் என்கிற போதகர், ஐயர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்வாட்ஸ் ஐயர் சொல்லுவாங்க. அவர் தான். அப்போ இவர் கர்த்தருக்கு நல்ல விசுவாசத்தில் நடத்தியிருந்தார். இவரும் விசுவாசமான மனிதர். ஆனால் சரபோஜி மன்னரும் இந்த வேதநாயகம் சாஸ்திரியாரும் நண்பர்கள். அப்படி இருக்கும்போது அரசாவையில் ஒரு நாள் மன்னர் கேட்குறாரு, நான் வணங்குகிற ஒரு தெய்வத்தை குறித்து ஒரு பாடலை நாளைக்கு நீங்கள் பாடணும் அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு, ஏன்னா இவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு, வேதனைன்னா வேதனை வெளியே சொல்ல முடியாது. மனம் உடைஞ்சு போய் வீட்டில் போய் நல்ல ஜெபம் பண்ணுறாரு. கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோட தேவனுடைய பாதத்தில் நிற்கிறார். இன்னைக்கு இப்படி ஒரு சூழ்நிலை, ஒரு முதலமைச்சரையோ இல்லை பெரிய ஆளோ பார்க்கணுன்னா அவங்கள எப்படி புகழ்றது, அவங்கள எப்படி நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கிற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஆளுக்கு இன்னைக்கு பெருகி இருக்கிறாங்க. நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பழகுறோம். எப்படி அவங்களுக்கு ஜில்லுன்னு ஆகணும், அவங்கள திருப்திப்படுத்தணுங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வராங்க. பார்க்குறேன், அப்படிப்பட்ட ஆளெல்லாம் பார்க்குறேன். அப்படிப்பட்ட ஒரு நிலை மனதில் எண்ணம் வராமல் அவர் துக்கத்தோடு ஜெபம் பண்ணார். கர்த்தர் ஒரு அருமையான பாடலை கொடுத்தார். இவர் அந்த பாடலை எடுத்துகிட்டு போய் மறுநாள் அரசவையில் மன்னனுக்கு முன்னாடி பாடுறார். அந்த பாட்டு தான் இன்னைக்கு கூட பாடுவாங்க. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். இந்த பாடல் இன்னைக்கு இனிமையா இருக்கு. இந்த பாடலை அரசவையில் பாடுறாரு. மன்னன் எந்த கோபம் படலை. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பற்றி தொந்தரவு பண்ணவே இல்லை, அவரை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. மன்னன் இன்னும் நட்பாக மாறிட்டார். அப்போ பாருங்க, அவருடைய விசுவாசத்தினால ஒரு மன்னனுடைய எல்லா விதமான அதிகாரத்தையும் உடைக்கிறார் பாருங்க. இந்த ஒரு ஆளுக இவர் எழுதின பாடத்தான் பார்த்தீங்கன்னா பெத்லகேம் குறவஞ்சி என்கிற ஒரு சிறந்த ஒரு காவியத்தை எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாடி துதி மனமே பரனை கொண்டாடி பாடி துதி மனமே சொல்லி ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். நிறைய பாடல் எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஞான தீப கவிராயர் என்கிற பட்டத்தையும் அவர் பெற்றிருக்கிறார். கிறிஸ்துவ உலகத்தில் பாடல்களில், கவிதை எழுதுகிறதுல, காவியம் படைக்கிறதுல இவர் ஒரு முக்கியஸ்தராய் காணப்படுகிறார். இன்றைக்கும் பேசுகிறோம். இன்றைக்கும் அவர் எழுதின பாடலாம் இருக்குது. வேதநாயகம் சாஸ்திரி, நீங்கள் போயிட்டு ஞான பாடல், கீர்த்தனை பாடல்லாம் பார்த்து இவருடைய பாடல் இருக்கும். மிக சிறப்பான பாடல். அநேகரை கர்த்தரண்டைக்கு திருப்பி இருக்கிறார். அநேகருக்கு சாட்சியாக வாழ்ந்திருக்கிறார். அது ரொம்ப முக்கியம் இல்லை? அப்போது இந்த வேதநாயகம் சாஸ்திரியார் குடும்பம் இன்றைக்கி இருக்கு தான் செய்யுது பாருங்கள். பேரோடு சேர்த்து இருக்கு பாருங்கள். வேதநாயகம் சாஸ்திரியார். ஆனால் ஒரு சாஸ்திரியார் இல்லை, தேவனுடைய பிள்ளையாக, கிறிஸ்தவராக, கிறிஸ்துவை தரித்தவராக வாழ்ந்திருக்கார். நம்மளால் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, வேதநாயகம் சாஸ்திரியார் ஐயா அவர்களுக்காக, வம்சத்தாருக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் செய்த ஊழியங்களுக்காக, அவருடைய சாட்சி வாழ்வுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிறான். இதை போல சாட்சி உள்ள வாழ்க்கை நாங்கள் வாழணும். உங்களுடைய பிள்ளைகளாகிய ஆண்டவரே இவர்கள் வாழணும். எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் ஆண்டவரே. எந்த அதிகாரம் இருந்தாலும், எந்த பெரிய இடம் இருந்தாலும், அந்த இடத்திலேயும் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக எங்களை பலப்படுத்துங்க, விசுவாசத்தில் நிலைநிறுத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், இவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.